என் நண்பர்களே, இன்று உங்களுடன் கொஞ்சம் பேசப் போகிறேன். அவ்வளவுதான். நேற்றும் ஒரு வீடியோ போட்டேன். தொடர்ந்து என்னால வீடியோ போட முடியாத காரணத்தினால, நேற்று போட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைத்தது. அதனால உங்கள்ட்ட வீடியோ போட போகிறேன். இப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, அதாவது மனிதர்களுடைய உறவாடி கொண்டிருக்க குணங்களை பத்தி நம்ம பேச வேண்டும் என்றால், மனிதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளும் நன்மைகளை மட்டும்தான் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது தவிர, மற்றபடி அவர்களுடைய தீய குணங்களையோ தீய செயல்களையோ நாம நினைப்பதும் தவறு, சொல்லுவதும் தவறு. அந்த வகையில ஒரு மனிதனுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் போது, அந்த தன்மையை நம்ம கொண்டாடும் போது அங்கே ஒரு எண்ணங்கள் உதயமாகுது பாருங்க. அதாவது இருப்பதை கொடுத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக நாம சந்தோஷம் பெறும் பார்த்தீங்களா? இந்த சந்தோஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்றால் அப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அதாவது மனிதனுக்கு இறைவனுக்குள்ள ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். அதாவது பக்தனுக்கு அதிவிதமான பக்தன் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த பக்தனுக்கு அவர் கேட்கும் கோரிக்கையை பூர்த்தி செய்யணும்னா மனிதன் தாய் வகித்து இறைவன் தாய் வகித்து பிறந்துதான் அந்த உதவி செய்ய முடியும் என்று ஒரு அதிகாரம். ஆனால் நினைத்த நிமிஷத்திலேயே நம்ம விரும்பும் ஒரு பக்தனுடைய உடனே போய் உதவி செய்யும் என்றால் அது அப்பவே எடுக்கணும். அப்படி எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். எப்படின்னா தன்னுடைய பக்தனுடைய கஷ்டத்தில் இருக்கும் போது அதை யோசிக்கும் போது நமக்கு லேட் ஆயிரும்ல, நினைத்த நிமிஷம் நம்ம போகணும்னு சொல்லி அப்படி எடுத்த அவதாரம் தான் சிம்ம அவதாரம். அந்த சிம்ம அவதாரத்தில் நன்மைகள் இருப்பதனால் மட்டுமே இறைவனுக்கு கோபங்கள் ஏற்படும். அப்படி இருக்கையில மனிதனுக்கும் அதே மாதிரிதான். நாம நினைத்த நிமிஷத்தில் ஒரு உதவி செய்து விட்டோம்னால் அதுக்கு பெரிய புண்ணியம், அதே மாதிரி பெரிய ஆதிக்கம், அதே மாதிரி பெரிய அதிகாரம் எல்லாமே நமக்கு கிடைத்து விடும். எப்படின்னா ஒருத்தருடைய மனம் சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷத்தில் நமக்கு கிடைக்கும் ஆனந்தம், அன்பு, ஒரு பரிமாற்றங்கள் இது எல்லாமே யாராலையும் கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு உதவி செய்யும் அந்த எண்ணத்தில் தான் நமக்கு அந்த நட்பில் தான் அந்த உதவியினால் அந்த நட்பு கிடைக்கும், அந்த எண்ணம் கிடைக்கும். ஆகையினால நாம எப்பவுமே நினைக்கிறது நடக்கிறது இருந்தாலுமே சரி, நம்மளிடம் உதவி கேட்கும் நட்பிடம் நம்மளிடம் இருக்கும் முடிந்த உதவிகள் உடனே நினைச்ச நிமிஷத்துல செய்து நல்லபடியாக வாழ்ந்து நாமளும் நம்ம கொஞ்சம் கெத்தாக கொஞ்சம் வாழ்ந்து பார்த்துடலாம்ல. அப்படி இருக்கையில நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒரு இன்று போய் நாளை வருகிறேன். நான் சொல்வது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் சொல்வது இல்லாதவர்களிடம் இல்லை, இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவருக்கு உதவி செய்ய வேண்டும் இல்ல, அந்த உதவி எல்லோருக்கும் வரப்போவதில்லை. மனம் நினைத்த நேரம் உடனே செய்துவிட்டால் அது சிறப்பாகிவிடும் சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.